ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கௌரிஸ் ஹோம். இன்றைக்கி நம்ம இந்த வெங்காயத்தால் அறுவடை பண்ண போகிறோம். வச்சு ரொம்ப நாள் ஆச்சு, பழுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி எடுத்து வெங்காயத்தால் எடுத்து பொரியல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி எடுக்கிறேங்க. பாருங்கள், இது நீங்கள் வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் ரூமில் வாங்கினீங்கன்னா 100 கிராமே வந்து 120 ரூபா ஏதோ சொல்கிறாங்க. அன்றைக்கி நான் விலை கேட்டு வந்தேன். இன்றைக்கி இதை நம்ம எடுத்துடலாம், அறுவடை பண்ணிடலாம். இன்றைக்கி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது தம்பி, சூப்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது. வெங்காயம்லாம் சின்ன சின்னதாக இருக்குது. அடுத்து போட்டு வச்சிருவோம் கொஞ்சம். செம செம சூப்பர். இப்போ இந்த மேலே இருக்கிறது பண்ணிடுவீங்களா? இதை விட்டுலாமா? இதை கொஞ்சம் விட்டுலாமா? கொஞ்சம் விட்டுருங்க. நாளைக்கு எடுத்துக்கலாமா? நாளைக்கு நாளைக்கு. இது சின்ன வெங்காயமா? ஆமாம், காமி ஸ்ட்ராங்காக இருக்குது. சரி, பாதி இன்றைக்கும் இன்னொரு நாளைக்கு பாதி எடுத்துக்கலான்னு இதை விட்டுட்டேன். இன்னொரு நாள் கொஞ்சம் விட்டுடலாம். இவ்வளோ எடுத்துருக்குறேன் போய் சமைக்கிறதுக்காக. இன்றைக்கி நைட்டு வந்து சப்பாத்திக்கு இதுதான் டிஷ்ஷு. எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குதா? வீட்லேயே, நம்ம வீட்லேயே விளைஞ்சது. சரி, எடுத்து இந்த மண் இல்லாமல் நல்லா கழுவிக்கணும். வேலை எவ்வளோ மண் இருக்குது பாருங்கள். இதை நல்லா சுத்தமாக கழுவிக்கணும். இதை கொண்டு தனி நான் மறுபடியும் செடிக்கே ஊற்றிடுவேன். ஏன்னா அது செம்மண், அந்த சத்தெல்லாம் அதில் இருக்கும். மறுபடியும் இந்த கழுவுன தண்ணியை அப்படியே நம்மளே செடிக்கு ஊற்றிட்டு வரேன். இந்த வெங்காயத்தால் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அந்த மண்ணெல்லாம் போயிடுச்சுப்போம். மேலே இருக்கிற தோலில் எடுத்துகிட்டு அந்த வேரை கட் பண்ணிக்கணும். இப்போ வந்து இந்த வெங்காயத்தையும் கட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா பொடி பொடியாக நம்ம இப்போ கட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயத்தால் நான் இந்த அளவுக்கு நல்லா கட் பண்ணி வச்சுட்டேன். வெங்காயம் அதில் இருந்ததே கட் பண்ணி இப்போ எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டேன், வெடிக்குது. இது வெங்காயம், அதே வெங்காயத்தை போட்டாச்சு. அது கூடயே 2 பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு வதங்கியாச்சு. வதங்கினதுக்கப்புறம் இதுலேயே வந்து இந்த வெங்காயத்தாளை போட்டுக்கலாம். இந்த வெங்காயத்தாள் பாருங்கள், அப்படியே போடும்போது நிறையா இருந்து போட்ட உடனே சுருங்கிடுச்சு. நல்லா வதக்கிக்கணும். இதெல்லாம் முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். ஆனால் அப்படியே சாப்பிட்னாலும் சாப்பிட்லாம், அப்படியே சாப்பிட முடியாதவங்க முட்டையை உடச்சி ஊற்றிடலாம். முட்டையை உடச்சி ஊற்றி அதையும் போட்டு ஒரு பொரியலாக பண்ணிடலாம். இப்போ இந்த வெங்காயத்தால் சாப்பிட்றதுனால நமக்கு என்னென்ன நன்மைகள் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து உடம்புக்கு எதிர்ப்பு சக்தி கிடைக்கும். அப்புறம் அந்த பெண்களுக்கு யூட்ரஸ் பிரச்சனை எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த பிரச்சனைகள்லாம் தீரும். அப்புறம் ஹார்ட் அட்டாக்கு கூட வராமல் தடுக்கும் அப்படிங்கிறாங்க. எப்போவோ ஒரு நாள் சாப்பிடக்கூடாது, கிடைக்கும் போதெல்லாம் சாப்பிட்ணும். இன்னும் நிறைய இதில் வந்து நல்ல குணங்கள் இருக்குது. உடம்புல வந்து அவ்வளவு சத்து கொடுக்குது நமக்கு. அதனால் இதை வந்து பார்க்கும்போது கிடைக்கும் போதெல்லாம், அதாவது டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் ரூமெல்லாம் போனீங்கன்னா அங்கே வந்து கிலோ கணக்கில் விற்பாங்க. அதை 100 கிராம் 150 கிராம் அப்படி கொடுப்பாங்க. அப்படி நான் விலை கேட்டப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு 100 கிராம் வந்து 12 ரூபா என்னமோ சொன்னாங்கப்பா. கிலோ 120 ரூபா அந்த மாதிரி எதை விற்றிட்டு இருந்தாங்க. நான் கேட்கும்போது இப்போ எவ்வளவுன்னு தெரியல. அப்படி இல்லைன்னா நம்ம வீட்டில் இவ்வளோண்டு இடம் இருந்தால் கூட போதும். கொஞ்சம் 4-5 வெங்காயத்தை போட்டிங்கன்னா அது வாட்டில் நல்லா வரும். நான் இந்த சும்மா குப்பை வெங்காயத்தை தான் கொண்டு போட்டேன். 1-2 தப்பி தவறி இருக்கும் இல்லையா, அதை போட்டேன். அது போட்டதுக்கு இந்த அளவுக்கு வந்துருக்குது. இன்னும் பாதி இருக்குது. அது இன்னொரு நாள் எடுத்து வேறு ஏதாவது செய்யணும். சரிங்க, இப்போது நமக்கு வந்து முட்டையும் அந்த வெங்காயத்தாலும் போட்டு ஒரு பொரியல் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம சப்பாத்திக்கு தான் வச்சு சாப்பிட போகிறோம். நீங்களே இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உப்பு காரம் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே கௌரிஸ் ஹோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.